வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெண்டைக்காய் தினமும் 5லிருந்து ஆரம்பித்து 7 நடுத்தர அளவிலான வெண்டைக்காய்களை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சுமார் 50லிருந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடலுக்கு பாதுகாப்பானது, நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை உணவோட அல்லது மதிய உணவின் போது நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இரவு நேரங்களில் செரிமானம் மெதுவாக நடக்கும் அப்படின்றதால அதை வதக்கியோ அல்லது அதிக எண்ணெய் சேர்த்து இந்த பொரியலாகவோ சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. நீங்கள் வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி நீரிழிவு மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிற்கு பச்சை வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்து கூட எடுத்துக்கொள்வது கூட உங்களுக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் வெண்டைக்காய் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க வெண்டைக்காய். ஸோ பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய மியூசிலேஜ் என்ற பிசுபிசுப்பான நார் சத்தும் இன்சுலின் போன்ற பண்புகளும் ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை நமக்கு குறைக்குது. இதனால டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை திடீரென உயர்த்துவது முன்னாடியே தடுக்கப்படுகிறது. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை விடுபடுவதற்கும் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரிவிகித அளவில் வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதுங்க வெண்டைக்காய். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய குடல் இயக்கத்தை எப்போதுமே நமக்கு சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கு மற்றும் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளித்து ஒட்டுமொத்த செரிமான அமைப்பையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த செரிமான மண்டலத்தையும் நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி விடலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த விதமான செரிமான தொடர்பான கோளாறுகளும் உங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது சரியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஹார்ட் ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறையும் போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே சீரான அளவில் கிடைக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ தொடர்ந்து இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே நமக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பிபி அப்படின்ற அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தையுமே நமக்கு சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடல்ல அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றிக் கொள்ளலாம். ஆனால் அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏதாவது காணப்பட்டுச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சுருங்கி வீயப்பட்டு இதயத்துக்கு அனுப்பப்படாது. அதை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருக்கக்கூடாது. அப்படி இறுக்கங்களாக இருந்தால் தான் பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வழங்கி இதயத்தை பாதுகாக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ், நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டை தேடிக்கிட்டு இருக்கோம்னா வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு, ஆனால் நார் சத்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்து கொள்ளும் போது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு, ஒரு ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஏற்படும். இது தேவையற்ற பசியை நமக்கு கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயல்பவர்களுக்கு சிறந்த தேர்வாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு தான் எடுத்துக்கணும். அந்த உணவு உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாகவும் மாற்றி கொடுத்துரும். அப்போ வெண்டைக்காய் தான் அது போல ஒரு உணவு. ஸோ இது உங்களுக்கு அந்த தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு, இது எதுவுமே உங்களுக்கு ஏற்பட விடாது. வெயிட் லாஸ் ப்ராப்பராக கொடுக்கும். கண் பார்வையை பாதுகாக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காய். ஸோ ஐ ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும்.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெண்டைக்காயில விட்டமின் ஏ, விட்டமின் அப்புறம் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது, லூடின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்துறதோடு வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை, மாகுல் டீஜெனரேஷன் மற்றும் கண்களில் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது போன்ற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை நம்ம வந்து சிறு வயதிலிருந்து இளைஞர்களாக இருக்கும்போது முதியவர்களாக இருக்கும்போது கூட கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ முதியவர்களுக்கெல்லாம் கண் பார்வை வயது காரணமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு மங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை வெண்டைக்காய் உங்களுக்கு வழங்குறதால உங்களுக்கு கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.